நீ ஒருத்தனாவது எனக்கு ஆதரவா இருக்கியே, அது போதும் எனக்கு. எப்பவும் இருப்பேன்ப்பா. தேங்க்யூ. குட் நைட். குட் நைட் பா. குட் நைட் மீரா. நடந்தது விபத்தில்ல, நீ நடத்தின நாடகம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் அண்ணன் சொல்லிருக்காரு, உனக்கு ஒருத்தரை பிடிக்காம போனா நீதான் விதவிதமா மிரட்டுவியாம. கத்தி எடுத்தவன் கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்ததா வரலாறே இல்ல தெரியுமா? செத்துருவான். நீயும் அல்பாயுசுல செத்துருவ. நாளைக்கு 4 மணிக்கு என் மனைவிக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. அவ பழைச்சா நீயும் பழைப்ப. அவளுக்கு ஏதாவது தப்பா நடந்துச்சு, நீயும் இருக்க மாட்ட. என்ன பாக்குற? இப்ப கோபக்காரனா இருக்கிறனா, தேவைப்பட்ட கொலைகாரனா கூட மாறுவ. தம்பி, நீங்க தேவையில்லாம கோபப்படுறீங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. எங்கேயோ யாருக்கோ நடந்த விபத்துக்கு நான் எப்படி தம்பி பொறுப்பேற்றுக்க முடியும் சொல்லுங்க. நடிக்காத. எதையும் தெரியாது, எதையும் பண்ணாத மாதிரி நடிக்காத. நீ சொல்லலன்னா என்ன? உன் கண்ணு சொல்லுத. நடிக்கிறன்னு உன் கண்ணு காட்டி கொடுக்குத. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்கு. அதான் நெத்தியில கலர் கலர பட்டை பூசி இருக்கிய. நீ கும்பிடுற கடவுள் கிட்ட என் மனைவி பழிக்கணும்னு வேண்டிக்கோ. ஏன்னா அவ பழைச்சாத்தான் நீ பழிப்படா. மந்திரவாதி உயிர் பச்சைக்கிளி கழுத்தில் இருக்குன்னு ஒரு பழைய கதையை கேள்விப்பட்டிருக்கியா? அதே மாதிரி உன் உயிரும் என் பொண்டாட்டி உயிர்ல இருக்குடா. நான் சொன்னதுல ஒரு மாற்றமும் இல்ல. என் பொண்டாட்டி உயிரோட இருந்தா நீ இருப்ப, அவ இல்லனா நீ இல்ல. டேய் பொடிப்பையா, நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா. தம்பியோட வைஃப் ரொம்ப ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பத்திரியில இருக்காங்க. இந்த நேரத்துல கோழைக்கே கோபம் வர்றப்ப வசந்த் தம்பி வீராதி வீர கோபம் வராம இருக்குமா? தம்பி, உங்களுக்கு கோபம் வந்ததுல தப்பு இல்ல. ஆனா நான் தான் விபத்தை உண்டாக்குனேன்னு டவுட் வந்துச்சு பாருங்க, அதுதான் தப்பு. உன் ஆர்வ கோளாறுனால நான் போலீஸ் விசாரணை வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். உன் மேல எனக்கு கோபம் தான், ஆனா நான் கோபப்படல. ஏன் தெரியுமா? இப்போ நீ உன் பொண்டாட்டி உயிர் பழைப்பாளா மாட்டாளாங்கிற டென்ஷன்ல இருக்க. இந்த நேரத்துல என் கோபத்தை வர சந்திக்கணுமா? போ தம்பி, போய் உன் குலதெய்வம் எதுவோ அது கிட்ட என்ன காப்பாத்துங்க, என் மனைவியை காப்பாத்துங்கன்னு வேண்டிக்க. போ தம்பி,
நம்மள மாதிரி நல்லவங்களுக்கு ஒரு நாளும் ஒரு கெடுதலும் வராது. போ போ தம்பி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கரெக்டா சொன்ன. நல்லது நடக்கணும்னு நீயும் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோ, புரியுதா? என்னடா தம்பி கொசு மாதிரி இருக்கான், இப்படி கொந்தளிச்சுட்டு போறான்? ஏண்டா அமைதியா சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏண்டா உனக்கு கோபமே வரலையா? கோபம் வராம இருக்குமா? கோபம் வர்றது முக்கியம் இல்ல, அந்த கோபத்தை எப்படி டெலிவரி பண்றோங்கிறது தான் முக்கியம். அவனோட கோபத்தை ரொம்ப சுலபமா டெலிவரி பண்ணிட்டான். 4 மணிக்கு மேல நான் என் கோபத்தை டெலிவரி பண்றேன். வெயிட் அண்ட் see. என் பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் நடக்குது. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான் காப்பாத்தணும். எனக்கு அவளை விட்ட வேற யாரும் இல்லை. சாப்பாடு எடுத்து வச்சிருக்குமா, வாயும் சாப்பிடலாம். வந்து சாப்பிடுமா. நீ சாப்பிடாம இருக்கிறதுனால அப்பா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த அப்பாங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. நீங்க என்ன வளர்த்தவரு, நீங்க என்ன பெத்தவர் இல்ல, வளர்த்தவர். வெறும் வளர்த்தவர், அவ்வளவுதான். தீபக் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு திரும்பவும் வந்தேன். மத்தபடி உங்களுக்காகவும் உங்க உபசரிப்புக்காகவும் நான் இங்க வரல. நம்ம உறவு அருந்ததுதான், பிரிஞ்சதுதான். திரும்பவும் அதை ஒட்ட வைக்க நீங்க முயற்சி பண்ணாதீங்க. என்ன வயசுல பெரியவங்கிற முறையில ஒரு நல்லது எடுத்து சொல்லக்கூடாதா? எல்லா நல்லதும் கெட்டதும் இந்த நாகாக்கும் தெரியும். நாகா ஒண்ணு குழந்தை இல்ல. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல நான் ஒரு கோடு மட்டும் போடல, பெரிய சுவத்தையே கட்டிட்டேன். அந்த எல்லைக்குள்ளேயே நீங்க இருந்துக்கங்க, புரிஞ்சுதா? எதுக்கு இந்த திருட்டு மொழி? யாரு போன்ல? மீராவா? எடுத்து பேசுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஹலோ அப்பா, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? நாகா அக்கா தப்பானவங்களே காதலிப்பாங்க, ஒரு நல்லவங்கள தானே காதலிப்பாங்க. எதுக்குப்பா அவங்க காதலுக்கு நீங்க எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறீங்க? இன்னும் நீங்க எந்த காலத்துல பாருக்கீங்க? காதல வெறுத்து ஒதுக்குனதெல்லாம் பழைய காலம்பா. அது 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 நான் ஏன் சொல்றேன்? ஏன் எதுக்குன்னு என்ன ரீசன் இருந்தாலும் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். பேசாம அக்காவோட காதலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இத பாருங்க, அக்காவோட காதலுக்கு நானும் என் புருஷனும் ரொம்ப ரொம்ப ஆதரவா இருக்கும். அட பாவமே,
இவ விரும்புறது உன் புருஷனை தானம்மா. நான் எப்படி சொல்லுவேன்? என்னப்பா பேச்சே காணும்? ஆ, ஆ. இங்க பாருங்க, என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தியா பாக்குறீங்களா இல்லையா? இல்லம்மா, இல்ல. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்ப என்ன, நான் உங்க அக்காவோட காதலை எதிர்க்க கூடாது. அவ என்ன சொன்னாலும் நான் ஓகே சொல்லணும், அவ்வளவுதானே? அவ்வளவேதான். கண்ணை மூடிக்கிட்டு ஓகே சொல்லுங்கப்பா. சரிம்மா. நாகா அக்கா எப்பவுமே கரெக்டான முடிவு தான் எடுப்பாங்க. எனக்கு என்னம்மா, எனக்கு நீயே ஓகே சொன்னப்புறம் நான் என்னமா சொல்ல போறேன்? வெரி குட் அப்பா. இப்பதான் நீங்க ரொம்ப நல்ல அப்பா. அக்கா இருந்தா கொஞ்சம் போனை கொடுங்களேன். மீரா, என்ன மீரா? அக்கா, அப்பா மேல கோவம் இருந்தா உடனே ஹோட்டல்ல ரூம் எடுத்துருவீங்களா? ஏன் நாங்களா இல்லையா அப்போ? பேசாம ஏன் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல? வந்துருவேன். ரொம்ப சீக்கிரமாவே உன் வீட்டுக்கு வந்துருவேன்டி. அவசரப்படுறியே. அக்கா, என்னாச்சு? லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். இங்க பாருக்கா, அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். இனிமே அவரு உங்க காதலுக்கு ரெட் சிக்னல் போடவே மாட்டாரு. அதையும் மீறி ஏதாவது கலாட்டா பண்ணா இருக்கவே இருக்கு பதிவு திருமணம். உங்க காதல் கல்யாணத்துக்கு நானே சாட்சி கையெழுத்து போடுறேன். என்னது? ஏன் காதல் கல்யாணத்துக்கு நீ சாட்சி கையெழுத்து போடுவியா? சத்தியமா சாட்சி கையெழுத்து போடுவேன். யாரு எதிர்த்தாலும், அதனால எந்த எதிர்ப்பு வந்தாலும் சத்தியமா நான் சாட்சி கையெழுத்து போடுவேன். வேண்டாம் மீரா, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. பின்னாடி அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. அதான் சொன்னேக்கா, எந்த மாதிரி இழப்பு வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஓகே, நேரம் வரும்போது நான் உன் உதவியை கேக்குறேன். சரி, வச்சிடுறேன் மீரா. பாய்க்கா. என் சக்காலத்து என்ன சொல்றா தெரியுமா? என் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு அவளே சாட்சி கழுத்து போட போறாளாம். விட்டா தீபக் என் கழுத்துல கட்டுற தாலிக்கு 2வது முடிச்சியும் 3வது முடிச்சியும் அவளே போட்டுடுவா போல இருக்கு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட தீபக்க தான் நான் காதலிக்கிறேன். அந்த கல்யாணத்துக்கு நீ சாட்சி கழுத்து போட வருவியான்னு கேட்டா அவ என்ன சொல்லுவா? ஹலோ, என்ன சொல்லுவா? வரும். நான் இந்த மாதிரி கேக்குற நேரமும் வரும். இப்போ உங்களை மாதிரியே திரு அவமொழிக்கிற நேரமும் வரும். உருளைக்கிழங்கும் சிக்கனும் வச்சா என் புருஷன் எப்படா தட்டுல சோறு விழுன்னு டைனிங் டேபிளே கதின்னு கிடப்பாரு. இப்ப எங்க இத சாப்பிட கொடுத்து வைக்காம நாக்கு செத்து போய் கிடக்குறாரோ தெரியல. இந்த அருங்கடி லபக்குன்னு எடுத்து வாயில போட்டுக்காம அப்பா எங்க இருந்தாலும் அவருக்கு நல்ல சோறு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடுங்க. கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும். ஆமா பெங்களூர்ல சிக்கனும் கிடைக்கும், உருளைக்கிழங்கும் கிடைக்கும். வாய பாரு, ரெண்டுமே அங்க கிடைக்கும். ஆனா என் புருஷன் என் பக்கத்துல இல்லையே. அம்மா, இங்க இருக்க பெங்களூரு, ஒரு கார் எடுத்து போயிட்டு வந்துருவோம். என் புருஷன் சாப்பிடாத கறி குழம்ப நானும் சாப்பிட மாட்டேன். நீங்க 2 பேரும் நல்லா வலிச்சு சாப்பிடுங்க. அம்மா, அப்பாக்காக
கறி குழம்பு சாப்பிடாம இருந்தா உனக்கு பீச்ல யாரும் செலவழிக்க மாட்டாங்கம்மா. என்னையே கிண்டல் பண்றியா? பல்ல உடைச்சிருவேன். என் புருஷன் வந்த பின்னாலதான் இந்த குழம்பை நான் சாப்பிடுவேன். அப்பா வர வரைக்கும் குழம்பு வச்சிருந்தா கெட்டு போயிடுமா? போட்டேனா? அப்பா வந்த பிறகு திரும்பவும் இதே குழம்ப வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். புரிஞ்சுதா? வர வர. நீலோ, நீலோ, அடி ஆத்தி, வாங்க வாங்க. சொல்லாம கொள்ளாம வந்துட்டியே. சும்மா சர்ப்ரைஸ் தான். உங்களால பார்க்காம இருக்க முடியல, அதனால தான் வந்துட்டேன். எப்படி இருக்காங்க பசங்க எல்லாம்? பாருங்க எப்படி சந்தோஷப்பட போறாங்கன்னு. குட்டிங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோப்பா. இப்பதான் நீங்க எங்க கூட இல்லையேன்னு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு 100 ஆயுசு. அதெல்லாம் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் புறப்பட்டு வந்தேன். ஆமா நிலவனி, எதுக்கு ஓடி ஓடி ஒலையணும்? என்ன நடக்குதுன்னு ஃபேஸ் பண்ணி பாத்துறேன். அதனால தான் சீக்கிரம் வந்துட்டேன். எது நடந்தாலும் உங்க கண் எதிர்க்கே நடக்கட்டும். இதுக்கு மேல நான் உங்களை விட்டு போறதா இல்ல. நான் இங்கதான் இருக்க போறேன். நீங்க இங்க வந்தது சந்தோஷம்தான். ஆனா முனி என்ன நினைச்சாதான். சரி, அதான் எது நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரின்னு சொல்றேன்ல. நீலவேணி, நான் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சென்னைக்கே வந்திருக்கேன். இந்த பாரு, எனக்கு பசிக்குது, நீ முதல்ல சோறு போடு. உட்காருங்க. பயங்கரமா மணக்குது. சிக்கன் போட்ட உருளைக்கிழங்கா? அடடடடடடா, என்ன பயங்கரமா மணக்குது. என்னோட ஃபேவரட். நான் வரேன்னு தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கியா? இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். உட்காரு 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 உட்காரு. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு. நீ சாப்பிட்டியா? சாப்பிடு சாப்பிடு. எடுத்து போட்டுக்கா. புலிக்குட்டி ஆயினாரு, எதுவும் நடக்காதுன்னு தான் என் புருஷன் நம்பி வந்திருக்காரு. அவர் நம்பிக்கையை காப்பாத்துப்பா. நீலவேணி, நீ சாப்பிடு. சார், உங்க மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமே அவங்க நல்லபடியா குணமாயிட்டாங்க. ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன். ஒரு 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்க டாக்டர். ஓகே. வாழ்த்துக்கள் தம்பி. யமனை டச் பண்ண உன் பொண்டாட்டிய அழுங்காம குலுங்காம காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்ட போல இருக்கு. இந்த விஷயத்த பண்ணனதுக்காக உனக்கு வீரப்பதக்கமே தரலாம் வசந்த். நான் வேணா கவர்மெண்ட்டுக்கு உன் பேரை ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? உனக்கு இப்ப என்ன வேணும்? கேட்டா கேட்டதை குடுப்பியா? சொல்லுடா. கேட்டா கேட்டதை குடுப்பியா? நான் என்னமோ 4-5 வருஷமா பிளான் பண்ணி உன் பொண்டாட்டி மேல வண்டியை விட்டு மோதின மாதிரி சத்தம் போட்டு சவால் எல்லாம் விட்ட. நான் தான் பண்ணங்கிறதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கா இல்ல ஆளுதான் இருக்கா? 4 மணிக்கு ஆபரேஷன். அதுல என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொன்னிடுவேன், குழி தோண்டி புதைச்சிடுவேன் எல்லாம் கொந்தளிச்ச. இப்போ உன் பொண்டாட்டி பொழிச்சிட்டால, நான் உன்னை என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணட்டும் சொல்லு. ஆளை வச்சு வெட்டட்டுமா இல்ல வண்டியை விட்டு ஒரே ஏத்தட்டுமா? நீ என்ன காரணம் சொன்னாலும்
என்ன கதை சொன்னாலும் எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு பின்னால நீதான் இருக்க.